சரி ரைட். லாஸ்டா செல் வால் பார்த்தோமா? நெக்ஸ்ட் வந்து எண்டோ மெம்பரேன் சிஸ்டம், அதாவது தமிழ்ல என்னது? அகச்சவ்வு மண்டலம். எண்டோ மெம்பரேன் சிஸ்டம்னா அகச்சவ்வு மண்டலம்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கக்கூடிய, அதாவது ஒரு செல்லுக்குள்ள பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே செல் ஆர்கனல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு குறிப்பிட்ட செல் ஆர்கனல்ஸ் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் கோல்கி apparatus, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதெல்லாம் இன்டர் கனெக்டடா ஆயிருக்கும். ஒன்னோட ஒன்னா கடத்துவதற்காக ஒன்னோட ஒன்னா தொடர்பு கொண்டாயிருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? எண்டோ மெம்பரேன் சிஸ்டம்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட், அதான் பார்க்க போறோம். அப்ப இதுல எண்டோ மெம்பரேன் சிஸ்டமா எந்தெந்த ஆர்கனல்லாம் இருக்கு அண்ட் அதோடைய வேலை என்ன, அதான் பார்க்க போறோம். While each of the membranous organelles is distinct in terms of its structure and function, ஒவ்வொரு செல் ஆர்கனலும் அதோடைய ஸ்ட்ரக்சர்லயும் ஃபங்க்ஷன்லயும் வேரி ஆகும். கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். இப்போ மைட்டோகாண்ட்ரியான்னு எடுத்துக்கிட்டா ரெஸ்பிரேஷன் தான், கோல்கி apparatusனா செக்ரீஷன் தான். அப்ப ஸ்ட்ரக்சரும் சரி அண்ட் வேலையும் சரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? many of these are considered together as an endomembrane system. இதுல நிறைய ஒன்னோட ஒன்னா என்ன இருக்கும்? இன்டர்லிங்க் ஆயிருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எண்டோ மெம்பரேன் சிஸ்டம், அகச்சவ்வு மண்டலம்னு சொல்றோம். பிகாஸ் their functions are coordinated. ஏன் இதை மட்டும் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா ஒன்னொன்னத்தோட வேலையும் இது நடந்தா இது நடக்கும், அந்த மாதிரி என்ன ஆயிருக்கும்? கார்லேட் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? the endomembrane system include எதெல்லாம் எண்டோமெம்பரேன் சிஸ்டத்துல வரும் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ER, கோல்கி காம்ப்ளெக்ஸ். நீங்க எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரெண்டுமே வந்துரும். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் வரும், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் வரும். அதுக்கப்புறம் கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம் அண்ட் வாக்யூல். இது நீட் கொஸ்டின். எண்டோ மெம்பரேன் அகச்சவ்வு மண்டலத்துக்கு வராதது எதுன்னு கேட்பாங்க. அப்ப எது வருதுன்னு தெரிஞ்சிருந்தா தான் எது வராதுன்றதை நீங்க சொல்ல முடியும். ரைட்டா? ரைட். Since the functions of the mitochondria, chloroplast and peroxisome are not coordinated with the above components, these are not considered as part of the endomembrane system. அப்ப endomembrane systemனா நமக்கு தேவை, நமக்கு உதவி புரிவது எதுனா ஃபர்ஸ்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதுக்கு அடுத்தது கோல்கி காம்ப்ளெக்ஸ், அதுக்கு அடுத்தது லைசோசோம், அதுக்கப்புறம் வாக்யூல்ஸ். அவ்வளவுதான், இது 4 தான். ஆனா நமக்கு செல்லுக்குள்ள ஈகோரியாட்டிக் செல்லுக்குள்ள வேற என்னென்னலாம் செல் ஆர்கனல்ஸ் இருக்கு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. இப்போ மைட்டோகாண்ட்ரியாவோட ரோல் என்ன? ரெஸ்பிரேஷன் தான். ரெஸ்பிரேஷன்ல தான் அது பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஓகேவா? ரெஸ்பிரேஷன்ல கிடைக்கக்கூடிய பிரேக் டவுன் பண்றது எல்லாமே அங்க நடக்குது. அதே மாதிரி குளோரோபிளாஸ்டோட வேலை என்ன? போட்டோசிந்தசிஸ். அது வேற, இது வேற. அண்ட் பெராக்சிசோமோட வேலை வேற. ஓகே, அப்ப பெராக்சிசோம், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் எதுல வராது? எண்டோ மெம்பரேன் சிஸ்டத்துல வராது, அகச்சவ்வு மண்டலத்துல வராது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? இந்த இடத்துல கொஸ்டின் பார்த்தா எதெல்லாம் எண்டோ மெம்பரேன் சிஸ்டத்துல வரும், வராது, இது மட்டும் தான் கொஸ்டின்ஸா வரும். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? எஸ், ரைட். நெக்ஸ்ட் ஒவ்வொன்னா இப்ப இந்த எண்டோ மெம்பரேன் சிஸ்டத்துல பார்த்த ஒவ்வொன்னா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதாவது எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லலாம், ER. எப்பவுமே இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை பொறுத்த மட்டும் இந்த படத்தை பார்த்துக்கோ. இது நியூக்ளியஸ், இது வந்து என்னது? நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்ல இது என்னது? நியூக்ளியார் போர். உட்கருவில் இருக்கக்கூடிய துளை வந்து உட்கரு துளை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அண்ட் இந்த நியூக்ளியார் போர் அமைஞ்சிருக்கக்கூடிய நியூக்ளியார் மெம்பரேனுடைய தொடர்ச்சியாகவே எது ஸ்டார்ட் ஆகும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்படி நியூக்ளியர் மெம்பரேனுக்கு பக்கத்திலேயே வரக்கூடிய எண்டோ மெம்பரேன் சிஸ்டத்துல, சாரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல யார் அட்டாச் ஆயிருப்பா? ரைபோசோம் அட்டாச் ஆகிருக்கும். அதனால அதுக்கு பேர் என்னது? RER, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரிங்களா? அண்ட் இது இங்க பாருங்க, அதுவே அதனுடைய கண்டினியூட்டியா தான் இருக்கும். இங்க எது இல்ல? ரைபோசோம் இல்ல. அப்ப அவ்வளவுதான் வித்தியாசம். எப்பவுமே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எது பக்கத்துல தான் இருக்கும்? நியூக்ளியர் மெம்பரேனுடைய கண்டினியூஸா தான் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? இப்ப எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸ் ஆஃப் யூகேரியாட்டிக் செல்ஸ் reveal the presence of network or reticulum of
tiny tubular structure scattered in the cytoplasm that is called endoplasmic reticulum. அதான் என்ன சொல்றாங்க, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஸ்டடிஸ் மூலமா ஒரு யூகாரியோட்டிக் செல்லை நீங்க பார்க்கும்போது சைட்டோபிளாசத்துல எப்படி இருக்கும், ஒரு நெட்வொர்க் மாதிரி, ஒரு வலை மாதிரி, சரியா, அல்லது ரெட்டிகுலம்னாலும் அதே தான், ஓகே, அந்த மாதிரி ஒரு வலைப்பின்னல் மாதிரியான டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே ஒரு டியூப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், ஓகே, இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். Hence, ER divides the intracellular space into two distant compartments, that is luminal inside ER and extraluminal cytoplasmic compartment. இங்க இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இங்க நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ் உடைய தொடர்ச்சியா தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வரும்னு சொல்லிட்டேன். இவங்க ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்னு வந்து லூமினல். லூமினல்னா என்னன்னா இதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கரெக்டா? இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு நடுவுல உள்ள கேப் இருக்கா, வெற்றிடம் சொல்லுவாங்க. லூமன்னா என்ன அர்த்தம், கேப் அப்படின்னு அர்த்தம். சோ இதுக்கு பேர் என்னன்னா லூமினல். இதுக்கு பேர் என்னது, உள்ள, அதாவது எண்டோபிளாச வலையில உள்ள இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேரு லூமினல். என்ன சொல்றோம், லூமினல்னு சொல்றோம், இன்சைட் இயர். அண்ட் எக்ஸ்ட்ரா லூமினல் அப்படின்னா என்ன தெரியுமா, இந்த கேப் இருக்குல்ல, இதுக்கும் இதுக்கு நடுவுல கேப் வருது இல்லைங்களா, இதை நீங்க என்னன்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரா லூமினல். கூடுதலான என்ன கொடுத்துருக்கோம் தமிழ்ல, ஆமா, அது இதான் அர்த்தம். இப்ப எண்டோபிளாச வலையை பொறுத்த மட்டும் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கேப்ப நீங்க லூமினல்னு சொல்லுவீங்க. ரெண்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அந்த டியூபுலுக்கு நடுவுல கேப் இருக்கும், அதை நீங்க என்ன சொல்லுவீங்க, எக்ஸ்ட்ரா லூமினல். அதுக்கு பேரு எக்ஸ்ட்ரா லூமினல் சொல்றோம். புரிஞ்சுச்சா அது? நெக்ஸ்ட், the ER often shows ribosome attached to their outer surface. அப்புறம் ERல வந்து வேற என்ன இருக்கும் அப்படின்னா அதோடைய அவுட்டர் சர்ஃபேஸ், வெளிப்புற பகுதியில எது அட்டாச் ஆயிருக்கும், ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆயிருக்கும். The endoplasmic reticulum bearing ribosomes on their surface is called rough endoplasmic reticulum. அப்ப இந்த எண்டோபிளாச வலையானது அதோடைய புறப்பரப்புல ரைபோசோம்களை ஒட்டி காணப்பட்டா அதுக்கு பேரு சொரசொரப்பான, அதாவது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரைபோசோம்ஸ் they appear smooth and are called SER, ஸ்மூத். அதுவே ரைபோசோம்கள் இல்லாம இந்த மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் நீங்க என்னன்னு சொல்றீங்க, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம். புரியுதா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை யார் ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்னா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் ரைபோசோம் ஆர் அட்டாச்மெண்ட் ஆஃப் ரைபோசோம் இருந்தா அது RER, இல்லனா SER. That's all. Okay. RER is frequently observed in the cells actively involved in protein synthesis. சார், உங்களுக்கு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எந்த செல்ல ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா அந்த செல் புரோட்டீன் சிந்தசிஸ்ல ஆக்டிவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, புரோட்டீன் சிந்தசிஸ் நல்லா வேகமா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுலதான் எது அதிகமா இருக்கும், RER இருக்கும். ஏன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் எது வேணும், ரைபோசோம்ஸ் தேவை, சரிங்களா? ரைட். அண்ட் வேற என்ன பண்ணுது, செக்ரீஷன். அப்ப நமக்கு தேவை RER உடைய வேலை என்னன்னா, ஃபங்க்ஷன் என்னன்னா, ஒன்னு புரோட்டீன் சிந்தசிஸ், இன்னொன்னு செக்ரீஷன், சுரத்தல். இது ரெண்டும் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட முக்கியமான வேலைன்னு சொல்லலாம். ஓகே, they are extensive and continuous with the outer membrane of the nucleus. அதாவது RER தான் உங்களுடைய நியூக்ளியஸ் உடைய அவுட்டர் மெம்பரேன் உடைய தொடர்ச்சியா வரக்கூடியது அப்படின்னு ஞாபகம் வச்சு. RERன்றது நியூக்ளியஸ் உடைய அவுட்டர் மெம்பரேன்ல கண்டினியூஸா வரக்கூடியது, அதான் அந்த பாயிண்ட். ஓகே, அடுத்தது SER, smooth endoplasmic reticulum is the major site for synthesis of lipid. ஞாபகம் வச்சு, புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு RER, லிபிட் சிந்தசிஸ்க்கு SER, smooth endoplasmic reticulum. In animal cells, lipid like steroidal hormones are synthesized in SER. இது ஞாபகம் வச்சுக்கோ. விலங்குகள்ல லிபிட் மாதிரியான ஸ்டீராய்டல் ஹார்மோனும் எது சுரக்குது, SER தான் நமக்கு உருவாக்குது. புரியுதா? உங்களுக்கு தமிழ் மீடியத்துல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், இந்த பாயிண்ட்ஸை மட்டும் டிக் பண்ணிக்கோ. இதுல ஏதாவது இல்லைன்னா சொல்லு, நான் தமிழ் பண்ணி சொல்றேன். இந்த பாயிண்ட் இல்ல, செக்ரீஷன் புரோட்டீன்ஸ் இல்லையா, அதான் மெயின் எழுது. இந்த சொரசொரப்பான எண்டோபிளாச வலையோட முக்கியமான பணியே புரோட்டீன் சிந்தசிஸ்,
பிளஸ் செக்ரீஷன் சுரத்தல். மற்ற பாயிண்ட்லாம் நீ பென்சிலால கோடு போட்டுக்கோ, அது படிக்காம விடு, பிரச்சனை இல்லை. சிஸ்பேஸ்ல ஆலாம் உண்டு. அது அப்போ எங்க போயிட்டா? சரி சரி சரி, அது எப்படி போகுது அப்படின்றது சொல்றது. ஆர்டர் வேற வேற மாதிரி இருக்கும், ஆனா மெயின் என்சிஆர்டி பாயிண்ட் மட்டும் படிச்சா போதும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதுல. ரைட், பாத்துட்டியா? சரி, இந்த கவனி. அதாவது எண்டோ மெம்பரேன் சிஸ்டத்தோடைய ஒர்க் என்ன அப்படின்றது இதை பார்த்துக்கோ. அது ஆக்சுவலா முன்னாடி இருந்தது, சிலபஸ்ல எடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, இது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல இருந்து உருவாகக்கூடிய புரோட்டீன்ஸ், அதுதான் என்ன சொல்லுவோம், செக்ரட்டரி புரோட்டீன் சொல்லுவாங்க, சுரப்பு புரதங்கள் சொல்லுவாங்க. அது இது என்னது, இதெல்லாம் என்னது, இது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அது என்னது, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அண்ட் அங்கிருந்து இங்க இது என்னது, இது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். புரியுதா? அது செக்ரட்டரி புரோட்டீனுடைய பாதை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இப்படிலாம் வந்துட்டு அண்ட் எங்க போவாரு, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு வரும். ரைட்டா? அங்கிருந்து கோல்கை பாடியில 2 ஃபேஸ் இருக்கும், ஒன்னு சிஸ் ஃபேஸ், இன்னொன்னு டிரான்ஸ் ஃபேஸ். அங்கிருந்து செக்ரட்டரி புரோட்டீன் எங்க வரும், சிஸ் ஃபேஸ் வழியா உள்ள நுழைஞ்சி இது உள்ள வந்து டிரான்ஸ் ஃபேஸ் வழியா வெளியே வரும். இது வருதா? எஸ். அதுக்கப்புறம் என்ன மாறும், டிரான்ஸ்போர்ட் வெசிக்கலா மாறி பிளாஸ்மா மெம்பரேன் வழியா வெளியே போகும். இதுதான் செக்ரட்டரி புரோட்டீன்கள் வெளியே செல்லக்கூடிய பாதை. இதை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆர்இஆர், ஆமா எஸ்இஆர், சிஸ்பேஸ் ஆஃப் கோல்கை காம்ப்ளெக்ஸ், டிரான்ஸ்பேஸ் ஆஃப் கோல்கை காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் அதான் வெசிக்கலா மாறி பிளாஸ்மா மெம்பரேன் வழியா வெளியே போகும். இது ஒரு வாட்டி நீட் கொஸ்டின், ஆனா இப்ப சிலபஸ்ல இல்ல, இதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. இதான் எண்டோ மெம்பரேன் சிஸ்டம். இது எல்லாமே ஒன்னோட ஒன்னா இணைஞ்சிருக்கா? அப்ப நம்ம என்ன பாக்குறோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை காம்ப்ளெக்ஸ், வேற என்ன பார்த்தோம், வெசிக்கல்கள் பார்த்தோமா? அதாவது வேற என்ன படிச்சிருக்கோம் எண்டோ மெம்பரேன்ல, லைசோசோம். லைசோசோம்ன்றது ஜஸ்ட் இது வெளியில வர்ற பார்ட் தான். ரைட்டா? இது எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு கண்டினியூஸா இருக்கும். அதனாலதான் அது எண்டோ மெம்பரேன் சிஸ்டம்னு படிப்போம். சரிங்களா? தமிழ் மீடியம் புக்ல அது இருக்கும். சரி, அடுத்தது நம்ம பார்க்க போறது கோல்கை அப்பரட்டஸ். இதுலயும் தமிழ் மீடியம் புக்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோ. ஏதாவது இல்லைன்னா சொல்லு, நம்ம அதை பத்தி சொல்லிடுறோம். ரைட். கேமில்லோ கால்ஜி in 1898 first observed densely stained reticular structure near the nucleus. இந்த கேமில்லோ கால்கின்ற என்ன பண்றாரு, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கறாரு, ஸ்டெயினை பயன்படுத்துறாரு, சாயங்களை பயன்படுத்தி பார்க்கும்போது நியூக்ளியஸுக்கு பக்கத்திலேயே
சரி, நியூக்ளியஸோட தொடர்ச்சி கிடையாது. நியூக்ளியஸுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் அடர்த்தியா சாயத்தை ஏத்த மாதிரியான, சாயத்தை எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை பாக்குறாரு. அதுக்கு பேர் தான் என்னன்னு பேர் வைக்கிறாங்க, கேமில்லோ கால்கை. கேமில்லோ, அதாவது அவர் பேர் கேமில்லோ கால்கை, அதனால கோல்கை அப்பாரட்டஸ் அப்படின்னு பாடி அல்லது கோல்கை பாடின்னு பேர் வைக்கிறாங்க. These were later named கோல்கை பாடிஸ் ஆஃப்டர் him. அப்ப இவருடைய கண்டுபிடிக்கு பிறகுதான் இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்றாங்க, கோல்கை உடலம் அப்படின்னு பேர் வச்சாங்க. They consist of many flat disc shaped sacs or cisternae. அதாவது கோல்கை காம்ப்ளெக்ஸ்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வரும் உங்களுக்கு, புரியுதுங்களா? இந்த மாதிரி வரும். அண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேரு, சிஸ்டர்னே. சிஸ்டர்னே ஆஃப் 0.05 மியூஎம் டு 1.0 மியூஎம் டயமீட்டர். இதனுடைய வித்து சரிங்களா எவ்வளவு இருக்குது, 0.5 மியூஎம்ல இருந்து 1.0 மியூஎம் டயமீட்டர் கொண்டதுதான் எது, இந்த கோல்கை காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய சிஸ்டர்னே அல்லது சாக் பைகள் அப்படின்னு சொல்லுவோம். These are stacked parallel to each other. இது ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்குது, இணையாக இருக்கிறது. parallelனா அதான் அர்த்தம், இது ஒண்ணு இணையாக இருக்கும். Very number of cisternae are present in கோல்கை காம்ப்ளெக்ஸ். சார் எல்லாத்துலயுமே இப்ப நான் ஒரு 3 தான் போட்டிருக்கேன் இங்க சிஸ்டர்னே, வெறும் 3 தான் இருக்குமா, அப்படி கிடையாது. 10 கூட இருக்கலாம், அல்லது 5 கூட இருக்கலாம், 2 கூட இருக்கலாம். அது எல்லா செல்லுக்கும் ஒரே மாதிரி இருக்காது, அது என்ன ஆகும், வேரி ஆகும் அப்படின்றாங்க. The Golgi cisternae are connectively concentrically arranged near the nucleus with distinct convexes or the forming phase. அப்படின்னா என்ன தெரியுமா, இப்ப நீங்க செல்லோடைய ஸ்ட்ரக்சர் பாக்குறீங்க. அப்ப ஒரு செல்லோடைய ஸ்ட்ரக்சர்ல இதான் நியூக்ளியஸ்னு வச்சுக்கலாம், இதான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல இங்க எண்டோ இது வந்துரும், அது என்னது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அங்க இருக்கும். இந்த இடத்துல கவனிக்கணும், புரியுதா? இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அங்க என்ன சொல்றாங்கன்னா, the Golgi cisternae are concentrically arranged near the nucleus with distinct convexes or the forming phase. சரி, இந்த phase அவங்க என்ன சொல்றாங்க, cis phase அல்லது forming phase, உருவாகும் முகம் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க நேரா இருக்குது, நியூக்ளியஸ் பார்த்து தான் இது எப்பவுமே இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஆர் த ஃபார்மிங் ஃபேஸ் அண்ட் கான்கேவ். கான்கேவ்னா இந்த மாதிரி குவிந்தது, அதை நாம என்ன சொல்றோம், டிரான்ஸ் ஆர் மெச்சூரிங் ஃபேஸ். இதை நாம என்ன சொல்றாங்க, மெச்சூரிங் ஃபேஸ் அல்லது டிரான்ஸ் ஃபேஸ். புரியுதா? அப்ப உங்களுக்கு அதுதான் நான் சொன்னேன், நியூக்ளியஸ் அங்கிருந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அங்கிருந்து சிஸ் ஃபேஸ், அப்புறம் டிரான்ஸ்பேஸ் வழியா தான் வெளியே போகணும். அப்ப எப்பவுமே சிஸ் ஃபேஸ் எதை நோக்கி இருக்கும், நியூக்ளியஸ் உட்கருவை நோக்கி தான் இருக்கும் எப்பவுமே. அதுதான் இந்த பாயிண்டோட அர்த்தம். புரிஞ்சுதா? இது இதுல அவங்க கொடுக்கல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நியூக்ளியஸ் இருக்கு, புரியுதா? நியூக்ளியஸ் பக்கத்துல இருக்கிறதால இதை நீங்க என்ன சொல்லலாம், சிஸ் ஃபேஸ்னு சொல்லலாம். அத டிரான்ஸ்பேஸ், அந்த வழியா பாருங்க வெசிக்கல்கள் அப்படியே வெளியே இருக்கும், டிரான்ஸ்போர்ட் வெசிக்கலா மாறி. அதுக்கு அடுத்தது the cis and the trans phases of the organelle are entirely different but interconnected. சரி, அது டிஃபரெண்டா இருக்கும். சிஸ் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கா, டிரான்ஸ் ஃபேஸ் ஒரே மாதிரியா இருக்கானா, இருக்காது. ஆனா ஒவ்வொன்றுத்துக்குள்ள என்ன இருக்கும், கனெக்ஷன்ஸ் இருக்கும். சரியா? சிஸ் ஃபேஸ் வழியா ஒரு புரோட்டீன் உள்ள பூந்துதுன்னா அது வழியா என்ன ஆகும், எல்லா வழியா டிரான்ஸ் ஃபேஸ் வழியா வெளியே போகும். அப்ப உள்ள என்ன ஆயிருக்குது, இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது the Golgi apparatus principally perform the functions of packaging material. பேக்கேஜிங் மெட்டீரியல் என்னது, இப்ப நான் சொன்னேன்ல, புரோட்டீனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது இல்லையா, அதுதான் இதனுடைய முக்கியமான வேலை அப்படின்றாங்க. to be delivered either to the intracellular targets or secreted outside the cell. அப்படி என்ன சொல்றாங்க, இப்போ உள்ளவே செல்லுக்குள்ளவே, இன்ட்ராசெல்லுலார்னா என்ன தெரியுமா, செல்லுக்குள்ளவே இந்த இடத்துல இந்த புரோட்டீன் போய் சேரணும், அதுக்கு கோல்கை காம்ப்ளெக்ஸ் யூஸ் ஆகும். இல்லனா இன்னொரு என்னது, செக்ரெட்டட் அவுட் சைட் த செல், செக்ரெட்டரி புரோட்டீனா மாறி இப்ப பார்த்தோம்ல செல்லுக்கு வெளியேவும் அனுப்பும். யாரு, கோல்கை காம்ப்ளெக்ஸ். கோல்கை காம்ப்ளெக்ஸோட வேலை என்னன்னா, செல்லுக்குள்ளவே, இப்போ ஒரு செல்லுக்குள்ளவே சைட்டோபிளாஸ்ல இந்த பகுதியிலே எனக்கு புரோட்டீன் தேவைன்னா அதையும் கொடுக்கும், அந்த செல்லை தாண்டி புரோட்டீன் வெளியே போகணும், செக்ரெட்டரி புரோட்டீனா வெளியே போகணும்னாலும் அதையும்
அதோட வேலை அப்படின்றாங்க. மெட்டீரியல்ஸ் டு பி பேக்கேஜ் இன் த ஃபார்ம் ஆஃப் வெசிகல்ஸ் ஃப்ரம் ER இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது அந்த மெட்டீரியல்லாம் வெளியேற்றப்படக்கூடிய மெட்டீரியல்லாம் பேக்கேஜ் ஆகுது எங்க? வெசிக்கல் வடிவில். எங்கிருந்து வருது? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்து வருது. ஃபியூஸ் வித் த சிஸ்பேஸ் ஆஃப் த கோல்கி அப்பரட்டஸ், அதான் நான் சொன்னேன். RER, SER, சிஸ்பேஸ், டிரான்ஸ்பேஸ், அதான் இங்க சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதான் ஆர்டர். ஓகேவா? மூவ் டுவார்ட்ஸ் மெச்சூரிங் ஃபேஸ். அப்ப சிஸ்பேஸ்ல இருந்து அடுத்தது எங்க போகுது? டிரான்ஸ்பேஸ் அல்லது மெச்சூரிங் ஃபேஸ்க்கு போகுது. சரிங்களா? This explains why the Golgi apparatus remains in close association with the endoplasmic reticulum. இது நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா, ஏன் எப்பவுமே கோல்கி apparatus எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு பக்கத்திலே இருக்கு? ஏன்? அப்பதான் உங்களுக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்து வரக்கூடிய புரோட்டீன் சீக்கிரமா சிஸ்பேஸ்க்கு வர முடியும். அதனாலதான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பக்கத்துல கோல்கி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. புரிஞ்சுச்சா? ரைட். This explains, அது பார்த்துட்டோம். A number of proteins synthesized by ribosomes on the endoplasmic reticulum are modified in the cisternae of the Golgi apparatus before they are released from its transphase. சரியா? Golgi apparatus சிஸ்டர்னா என்ன? யாரு? இவங்க தானே. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்து வரக்கூடிய அந்த புரோட்டீன் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகுது? இது உள்ள என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. என்டர் ஆயிட்டு டிரான்ஸ்ஃபேஸ் வழியா போகும்போது நடுவில் என்ன ஆகுதான்? மாடிஃபை ஆகுது. ஓகே, இங்க பாரு, அந்த endoplasmic reticulum are modified in the cisternae of the Golgi apparatus before they are released from its transphase. இது வழியா உள்ள பூந்து இங்க வெளியேறதுக்கு முன்னாடி உள்ள என்ன ஆகுது? நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டு தான் அது வெளியேறுதுன்னு சொல்றாங்க. Golgi apparatus is the important site of formation of glycoproteins and glycolipids. இது அன்லைன் பண்ணிக்கோ, இல்லைன்னா தமிழ் மொழியில் எழுதிக்கோ. கிளைகோப்ரோட்டீனையும் கிளைகோலிப்பிடையும் உற்பத்தி செய்யறது யாரோட வேலை? கோல்கி apparatus. இப்போ நம்ம இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் படிச்சோம். முதல்ல RER ஓட வேலை என்ன? புரோட்டீன் சிந்தசிஸ் பிளஸ் செக்ரீஷன். SER ஓட வேலை என்ன? லிபிட் சிந்தசிஸ். அனிமல் செல்ஸ்ல ஸ்டீராய்டல் ஹார்மோனுக்கு போகும். அதே மாதிரி இந்த இடத்துல கோல்கி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த மட்டும் கிளைகோப்ரோட்டீனும் கிளைகோலிப்பிடையும் உற்பத்தி செய்யுது. இது ஒன்னொன்னத்தோட ஆர்கனல்ல கொடுத்துட்டு அதோட ரோல் கூட என்ன பண்ண சொல்லலாம்? மேட்ச் பண்ண சொல்லலாம். சரிங்களா? ஜஸ்ட் பாரு.